கன்னியாகுமரி, கண்ணை மூடி கன்னியாகுமரின்னு யோசிச்சா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? நல்ல மலைகள் சூழ்ந்த ஒரு நல்ல தென்னை மரங்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஞாபகம் வரும். இப்போ கண்ணை மூடி கன்னியாகுமரி யோசிங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு கன்னியாகுமரியில் போய் இறங்கி போய் கண்ணை திறங்க. மலைகளை பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த மலை எல்லாத்தையும் கடிச்சு குதறி வச்சிருப்பாங்க. ஏதோ இந்த பெரிய இந்த காட்ஜிலா வந்து இந்த சினிமா படங்கள் எல்லாம் வரும், மலைகளை உடச்சிட்டு நடந்து போகிற மாதிரி. அந்த மாதிரி உடச்சு கிடக்குது. அவ்வளோ மலைகளை உடச்சு என்ன பண்ணுற? எத்தனை பேர் எம்சாண்ட் வச்சு எல்லாம் வீடு கட்டிட்டீங்களா தமிழ்நாடு முழுக்க? அது எங்கே போகுது? உலகம் முழுக்க ஏற்றுமதி. மலைக்கு ஏதாவது பட்டா இருக்காப்பா? பட்டா லாண்டாது. கவர்மெண்ட் உடைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குது. உடச்சு எடுத்துகிட்டு போட்டு இயற்கை வளம் போயிட்டே இருக்குது. எல்லாம் பிரைவேட்டு கான்ட்ராக்ட். நீ எவ்வளோ ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க? அந்த எம்சாண்டோட விலை என்னெல்லாம் கேட்டிங்கன்னா அப்படியே நெஞ்சு உடச்சி கீழே விழுந்துருவீங்க. கவர்மெண்ட்டுக்கு அதில் வருவாய் வரும்பாங்க. எவ்வளோ வருதுன்னு போய் கேளுங்களேன். ஒரு எம்சாண்ட் மூட்டை எவ்வளோ விலைன்னு போய் கேளுங்க. இந்த பாறைகள் எவ்வளோ உடச்சா எவ்வளோ எம்சாண்ட் வரும்னு பாருங்க. இதில் அந்த வியாபாரி எம்சாண்டுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் அவர் எவ்வளோ கொடுக்குறாருன்னு பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். இவர்களுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சியை பற்றியோ, இந்தியாவுடைய இயற்கையை பற்றியோ, இந்தியாவுடைய கலாச்சார பண்பாடு கூறுகளை பற்றியோ ஒரு கவலையும் கிடையாது.